வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கிளீனிங்லாம் இருந்ததுனால பெருசாக வீடியோ எடுக்க முடியல. பட் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க, இது கல் உப்பு யூஸ் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு, டேபிள் சால்ட் யூஸ் பண்ணாம. ஆக்சுவலா வந்து நான் கல்லுப்பு யூஸ் பண்றேன். அதை நான் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. கல்லுப்பு இருக்கு. இது நான் மோஸ்ட்லி நான் தனியா வீடியோலாம் இல்லாதப்ப வந்து நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்றது வழக்கம். சரி, வீடியோல வந்து நிறைய பேருக்கு அது போடுறது வந்து ஈஸியா இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து டேபிள் சால்ட் யூஸ் பண்றேன். பட் நான் கல்லுப்பும் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? ஸோ சனிக்கிழமை ஸ்பெஷலா எப்பயும் போல வேப்பம்பூ சாதம், அதுக்கப்புறம் வந்து புளியோதரை, தயிர் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், அதுக்கப்புறம் அப்பளம், மோர் மிளகா. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே தெரியும், புளியோதரை நான் ஆல்ரெடி புளிக்காய்ச்சல் காய்ச்சி உங்களுக்கு வந்து புளியோதரை கலந்தும் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகேப் உங்களுக்கு பண்ணிடுறேன். புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகா எல்லாத்தையும் தாளிச்சிட்டு மஞ்சள் பொடியும் போட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து வறுத்துக்க வேண்டியதை வறுத்து வச்சுக்கோங்க. தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சமா வந்து எள்ளு. மிளகு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மிளகு காரமும் போட்டுக்கலாம். அப்ப வரமிளகா கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாதம் உதிரா ரெடியா இருக்கணும். இந்த வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அதை போட்டு சாதத்துல மிக்ஸ் பண்ணிட்டு இந்த புளிக்காய்ச்சல் நல்ல புளி நல்லா கொதிச்சு குறைஞ்சிருக்குமா, அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த புளிக்காய்ச்சல் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. மேலாக பச்சை கருவேப்பிலை போட்டீங்கனாலே போதும். ஸோ புளியோதரை டக்குன்னு ரெடி ஆயிடும். தயிர் சாதம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல வெண்ணெய் போட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெண்ணையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா தயிரை மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடுகு, பெருங்காயம் மட்டும் தான் நான் தாளிச்சிருக்கேன். இன்னைக்கு பச்சை மிளகாய், இஞ்சி எதுவுமே போடல. கடுகு, பெருங்காயம் மட்டும் தாளிச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேப்பம்பூ சாதம் எப்பயுமே பண்றதுதான். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.